நமஹே. ஓம் ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 105. இந்த பகுதியில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 112வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 12வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 12. வசுர்வசுமன சத்ய சமாத்மா சம்மித சமக அமோக புண்டரீகாட்சோ விருஷகர்மா விருஷாகிருதிகி. நாமம் 112. ஓம் புண்டரீகாட்சாய நமக. வைகுண்டத்தில் உள்ளவருக்கு கண்ணாக இருப்பவர் என்று இதற்கு பொருள். இதை பாஞ்சராத்திர ஆகமத்தில் இருந்து பார்க்கலாம். பெருமாள் பாஞ்சராத்திர ஆகமத்தை 5 பிரிவுகளாக பிரித்து 5 உபதேசித்தார். முதல் பகுதியை ஆதிசேஷனுக்கும், 2வது பகுதியை கருடாழ்வாருக்கும், 3வது பகுதியை திருமாலின் படை தளபதியான விஸ்வக்சேனருக்கும், 4ஆம் பகுதியை பிரம்மதேவருக்கும், 5ஆம் பகுதியை பரமசிவனுக்கும் உபதேசித்தார். இதை பற்றி அந்த ஆகமத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தின் முறைப்படி சில கோயில்களில் பூஜை செய்வார்கள். அது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோயில், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில், கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோவில், திருவல்லரை ஸ்ரீ புண்டரீகாட்ச கோவில். இங்கெல்லாம் இந்த ஆகம முறைப்படிதான் பூஜை செய்வார்கள். நாம் இப்போது இந்த கதைக்கு வருவோம். அந்த ஆகமத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு கதையை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். பரமசிவனுக்கு திருமால் உபதேசிக்கையில், நான் காவேரி கரையில் அரங்கனாக ஸ்ரீரங்கத்தில் துயில் கொண்டிருக்கிறேன். அந்த அரங்கனின் திருமேனி அங்கங்களாகவே மற்ற க்ஷேத்திர பெருமாள்கள் உள்ளார்கள். பத்ரிநாத்தில் உள்ள பத்ரிநாராயணன் அரங்கனின் தலைப்பகுதி. புஷ்கரத்தில் ஏரி வடிவில் உள்ள பெருமாள் அரங்கனின் நாக்கு. குருக்ஷேத்திரத்தில் உள்ள பெருமாள் அவரது வாய். அயோத்தியில் உள்ள ராமர் அவரது கழுத்து. திருமலையப்பன் அவரது மார்பு. பூரி ஜெகநாதர் அவரது வயிறு. ஆந்திர மாநிலத்தில் ஸ்ரீகூர்மத்தில் உள்ள கூர்மமூர்த்தி அவரது முதுகு. ஸ்ரீமுஷ்ணம் வராகர் அவரது குரல். கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் அவரது அழகு. மதுரை கள்ளழகர் அவரது கைகள். திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் அவரது நடை. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அவரது திருக்கண்கள் என்று பெருமாள் விளக்கினார் சிவனுக்கு. இந்த விளக்கங்களை கேட்ட பரமசிவன் தான் ஒரு சிறப்பான ஆயுதத்தை பெற விரும்புவதாகவும், அதற்கு தான் எத்தகைய வழிபாடு செய்ய வேண்டும் என்றும் திருமாலிடம் கேட்டார். அதற்கு திருமால் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் உள்ள 1000 திருநாமங்களையும் சொல்லி, 1000 செண்பக பூக்களால் மன்னார்குடியில் ராஜகோபாலனாக விளங்கும் எனக்கு அர்ச்சனை செய். நான் உனக்கு சிறப்பான ஒரு ஆயுதத்தை தருகிறேன் என்று கூறினார். செண்பக மலர்கள் நிறைந்த செண்பகாரண்ய க்ஷேத்திரமான மன்னார்குடியை அடைந்த பரமசிவன் விஸ்வாய நமக, விஷ்ணவே நமக என்று 1000 திருநாமங்களை சொல்லி செண்பக பூக்களால் ராஜகோபாலனுக்கு அர்ச்சனை செய்தார். அப்போது 999வது திருநாமமான அக்ஷோப்யாய நமக என்று சொல்லி செண்பக மலரை ராஜகோபாலனின் திருவடியில் சேர்த்தார். அடடா, அத்துடன் செண்பக மலர்கள் தீர்ந்துவிட்டன. கடைசி நாமமான 1000வது நாமம் சர்வ பிரகரணாயுதாய நமக என்று சொல்லி அர்ச்சிக்க மலர் இல்லை. என்ன செய்வது என யோசித்த சிவபெருமான் செண்பக மலர் போல இருக்கும் தன் மூக்கையே கிள்ளி திருமாலின் திருவடிகளில் சமர்ப்பிக்க போனார். ஆனால் எம்பெருமான் கருணையுள்ளவராயிற்றே, அதை ராஜகோபால சுவாமி தடுத்துவிட்டார். உன் பக்திக்கு பரிசாக இந்த சூலத்தை தருகிறேன் என்று சூலாயுதத்தை சிவனுக்கு அளித்தான். அப்போது சிவபெருமான், ராஜகோபாலா, எனக்கு ஒரு சந்தேகம். பூமியில் உனக்கு அர்ச்சனை செய்ய முயன்றால் பல இடையூறுகள் வருகின்றன. உன் கோவிலுக்கு வர எண்ணினால் அதற்கு கூட பல தடைகள் ஏற்படுகின்றன. உன் புகழை பாட வேண்டும் என நினைத்தால் கூட தொண்டை கட்டி கொள்கிறது. வைகுண்டத்தில் உள்ள ஜீவர்கள் மட்டும் இப்படிப்பட்ட இடையூறுகளின்றி தடைகளின்றி உன்னை அனுபவிக்கிறார்களே,
அது எப்படி என்று கேட்டார். அதற்கு ராஜகோபாலன் சொன்னார், ஒரு அறையில் எத்தனை அழகான பொருட்கள் இருந்தாலும் பார்ப்பவனுக்கு கண்கள் இருந்தால்தானே அவற்றை காண முடியும். ஒரு குருடனால் எதையும் பார்க்க முடியாதல்லவா? அதுபோல வைகுண்டத்தில் எனது திருமேனியையும் குணங்களையும் காண வேண்டுமென்றால் அதற்கு தெய்வீகமான கண்கள் வேண்டும். வைகுண்டத்தில் உள்ளவர்களுக்கு நானே அத்தகைய தெய்வீக பார்வையாக இருந்து அவர்களுக்கு இடையறாது என் அழகையும் குணங்களையும் அனுபவிக்கும்படி அருளுகிறேன். இந்த உலகில் ஏற்படுவது போன்ற தடைகள் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை என்று சொன்னார். வைகுண்டத்திற்கு புண்டரீகம் என்று ஒரு பெயர் உண்டு. அக்ஷி என்றால் கண். அதாவது வைகுண்ட லோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் கண்ணாக திருமால் விளங்குவதால் புண்டரிகாக்ஷா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 112வது நாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது கண்கள் விரைவில் குணமடைய அருள் புரிவார். அடுத்து நாமம் 113. ஓம் ரிஷகர்மணே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.